மக்களே வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த மரங்களின் பேர் வந்து கண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டல் ஆங்கிலத்தில் சொன்னால் உங்களுக்கு புரியும். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மரம் நம்ம சங்க இலக்கியத்தில் நற்றிணையில் குறிக்கப்பட்டுள்ளது. அதில் என்ன தகவல் பார்த்திங்கன்னா, கண்டல் மர வேர்களுக்கு இடையில் நண்டுகள் ஒளிந்து கொண்டு இருக்கும். எதற்காக? கொக்கு தன்னை குத்திவிடும் என்ற அச்சத்தினால். இவ்வளோ தான் நற்றிணையில் கண்டல் மரத்தின் பதிவு. நான் இதை வச்சு கிளைம் பண்ணுறேன். நேஷ்னல் ஜியாகிரஃபி போன்ற சேனலில் ஒளிபரப்பக்கூடிய ஒட்டுமொத்த காடும் காடு சார்ந்த வாழ்க்கையும் நம்ம சங்க இலக்கிய பதிவுகள் என்பது தான் என்னுடைய கருதுகோள். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். டிஸ்கவரி சேனல், சோனி, பிபிசி, நேஷ்னல் ஜியாகிரஃபி இதில் காட்டக்கூடிய அனைத்து பதிவுகளும் ஒரு காடு, காட்டில் உள்ள வாழ்க்கை முறை. அதில் நேஷ்னல் ஜியாகிரஃபியில் ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் அதில் வரக்கூடிய அட்வென்ச்சர் பேர் வந்து ஈசன் அடல்ட். அவர் வந்து ரொம்ப பசியில் ஒரு ஜங்கலில் மாட்டிக்குவார். ரொம்ப பசியாக இருக்கும். அப்போது அவர் சொல்லுவார், இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அங்கே நம்ம போனால் நமக்கான கிராப் கிடைக்கும், நண்டு. அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரூட்டு கீழே அந்த கிராப் வந்து ஒளிஞ்சிருக்கும் அப்படின்றது அவருடைய அந்த ப்ரோக்ராமில் நான் பார்த்த விஷயம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க புலவர்கள் எழுதி வச்சுருக்காங்க மக்களே, நம்ம தமிழ் புலவர்கள். கண்டல் மர வேர்களுக்கு இடையில் கொக்கின் பார்வைக்கு அஞ்சிய நண்டுகள் ஒளிந்து கொண்டிருக்கும் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழ் உங்கள் தாய்மொழின்றதுனால அது சிறப்பு கிடையாது. தமிழ் உண்மையாகவே சங்கப்புலவர்கள் அவர்களுடைய கள ஆய்வுன்னு சொல்லுவாங்க. அந்த களத்தில் போய் நின்று ஆய்வு செய்கிறது. டேபிள் ஒர்க், ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. டேபிள் ஒர்க் அப்படின்னு சொன்னால் லைப்ரரியில் போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறது. ஃபீல்டு ஒர்க்னால் என்ன தெரியுமா மக்களே? ஒரு மரணத்தை பற்றி, மரணத்தின் ஃபியூனரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இறுதி சடங்கு. அதை நீங்கள் புக்கில் படிக்கிறதுக்கும் அந்த சாவை நேராக போய் அந்த இடத்துல பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வகையில் சங்க புலவர்கள் அனைவரும் கள ஆய்வாளர்கள், களத்தில் நின்று ஆய்வு செய்தவர்கள். இத்தகைய அற்புதமான மாபெரும் பெரிய ஆளுமைகளை நம் தமிழகம் பெற்றிருப்பது நம் அனைவருக்கும் சொல்ல முடியாத ஒரு பெருமை. மக்களே, இந்த கண்டல் மர காடுகளுக்கு இடையில் நான் உங்கள் நண்பன் முனைவர் முரளி. நன்றி, வணக்கம்.